அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 28வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். சச்சிதானந்த தற்பர சிவமே தனது தன்னியல்பிலே நிற்க, அச்சிதானந்த லீலையினாலே அநேகமாய் சராசரமாகி, சச்சிதானந்தமே உடல் பொறிகட்கு கரணங்களாய்க் கொண்டே அச்சிதானந்த லீலையிலே நடித்தே அடைந்திடும் பண்டையபடியே. இந்த பாடலில் வருகின்ற சில சொற்களினுடைய விளக்கத்தை பார்ப்போம். சச்சிதானந்த தற்பர சிவமே, அதாவது தற்பர சிவம் என்பது தான் வேறு ஒரு எந்த பொருளினோடும் சேராமல் தனித்தே ஆனந்தமயமாய் இருக்கக்கூடிய, அதாவது சிவத்தினுடைய 8 குணங்களை சொல்லும் பொழுது வரம்பில் இன்பமுடைமை என்று கூறுவார்கள். அதாவது தான் ரொம்ப பரிசுத்தமான நிலையிலே இருப்பது, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரிசுத்த நிலையே இல்லை. அந்த பொருள் வேறு ஒரு எந்த பொருளோடும் கூடி அதனுடைய தரம் குறையாது, தனித்து கடந்து நிற்கும். அதுதான் தற்பர சிவம் என்று சொல்லுவார்களாக. சச்சிதானந்த தற்பர சிவமே தனது தன்னியலிலே நிற்க, அது தனித்து எந்த ஒரு பொருளோடும், அதாவது இந்த உலக விஷயத்தோடு எதுவோடும் சேராமல் தனித்து நிற்கிறது. அப்படி இறைவனுடைய அந்த தன்மையிலேயே அது நிற்கக்கூடியதாய் அது இருக்கிறது. இன்னொன்று கூட சொல்லுவார்கள், சத்து எதிர் அசத்து சூன்யம், அசத்து எதிர் சத்து சூன்யம் என்பார்கள். இங்கே சூன்யம் என்பது தெரியாது, பூஜ்யம். அதாவது இறைவனுக்கு மாயை என்பதே தெரியாது, மாயைக்கு இறைவன் என்பது தெரியாது என்று சொல்லுவார்கள். அது இந்த தன்மை கூட பொருந்தும். ஆகவே தற்பர சிவம் என்பது மாயையினுடைய சிறிது கலப்புக்கூடும் இல்லாமல் தன் இயலே தனித்து இருக்கக்கூடிய நிலை. 2வது வரியிலே அச்சிதானந்த, சிதானந்தம் என்பது சத்து ஆனந்தம், சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தத்தை 2 இடத்துல, சத்தானந்தம் சதானந்தம், சித்து ஆனந்தம் சிதானந்தம். இதில் 2வது வரைக்கூடிய சிதானந்தம். சிதானந்தம், சித்து என்பது அறிவு. ஆக அந்த அறிவு சொரூபமாக, அந்த அறிவினாலே அறிவானந்தம் என்று சொல்வார். அந்த அறிவு சொரூபமாக இருப்பதனால் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய சிற்சக்தி, இதைத்தான் இது குறிக்கிறது. அடுத்து அடியில் கடைசியில் இருக்கிற சராசரமாகி என்பது, சரம் என்றால் அசையக்கூடிய பொருள், அசரம் என்றால் அசையாத பொருள். அசைந்தும் அசையாமலும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் குறிப்பது தான் அநேகமாய் சராசரமாகி என்ற வார்த்தையினுடைய பொருள். அடுத்தது கடைசி வரியில் பண்டையபடியே என்பது, பண்டையபடியே பழமையான, அதாவது பண்டையபடியேன்னா ஏற்கனவே இருந்தபடியே, முன்னாடி இருந்தது இப்போ வேறொரு நிலையாக மாறி இருக்குது, மீண்டும் அதே நிலையை அடைவது, அதுதான் பண்டையபடியே என்பது. சரி, பாடலினுடைய அர்த்தத்துக்கு போகும். சச்சிதானந்த தற்பர சிவமே தனது தன்னியலிலே நிற்க, இது ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஆக சிவபெருமான் இந்த அசத்தாக இருக்கக்கூடிய இந்த உலக தொடர்பு எந்த விதமான சிறு தொடர்பும் இல்லை. அவர் தனித்து சத்து சொரூபமாகவே ஆனந்தமயமாகவே தனித்திருக்கிறார். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இயக்கத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இங்கே நடக்கிறது எதுவும் தெரியாது என்கின்ற நிலையிலேயே அவர் இருக்கின்றார் என்பதுதான் அந்த முதல் வரி. 2வது, அச்சிதானந்த லீலையினாலே அநேகமாய் சராசரமாகி என்பது, அந்த சிவனுடைய சக்தி ஆகிய சிற்சக்தி தான் அதனுடைய லீலை. லீலை என்றால் நடிப்பது என்றுதான் லீலை என்று சொல்லுவார்கள். ஆக அச்சிதானந்த லீலையினாலே அநேகமாய் சராசரமாகி, இந்த உலகங்கள் அதனுடைய நடிப்பினாலே தான் உருவாகி இருக்கிறது. உயிர்களாகவும் உயிரில்லாத பொருட்களாகவும் இந்த உலகமாகவும் உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்த வரி, சச்சிதானந்தமே உடல் பொறிகட்கு கரணங்களாய் கொண்டே.
அதாவது முன் வரியிலே லீலையிலான அநேகமை பல வேறு பொருட்களாக அந்த சிற்சக்தி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த சிற்சக்திக்கு உடல் பொறிகளாய் எவைகள் இருக்கின்றன என்று சொன்னால், அதனுடைய சச்சிதானந்தமே உடல் பொறிகட்கு கரணங்களாய் கொண்டே என்பது வேறு வேறு விதமான உடல்களிலே அவைகள் ஒரு சிற்சக்தியானது வேறு வேறு விதமான, ஒன்று நாயாகவும், இன்னொன்று எலியாகவும், இன்னொன்று பூனையாகவும், இப்படி உதாரணம் ஒரு மனிதனாகவும் இருக்கிறது. இவர்களோட உடல்நிலைகள் மாறி மாறி இருக்கிறதே இவர்களுக்கு காரணம் அதனுடைய அருட்சக்தியினுடைய பேதம். அதுதான் சச்சிதானந்தமே உடல் பொறிகட்கு கரணங்களாய் கொண்டு அதனுடைய அருட்சக்தியினால்தான் இந்த கரணங்கள் மாறி மாறி இருக்கின்றன. ஆனால் சிற்சக்தி ஒன்றுதான், அறிவு ஒன்றுதான். அந்த அறிவுக்கு உடல்கள் வேறு வேறாக இருக்கின்றது. முதல்ல இதை புரிந்து கொள்ளலாம். அதற்கு காரணம் அந்த அருட்சக்தியினுடைய பேதம். உள்ளே இருக்கின்ற அறிவு ஒன்று தான், எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிவு ஒன்று தான் என்கின்ற கருத்தை சொல்ல அந்த வரி. அதுக்கு அடுத்த வரி, சிதானந்த லீலையில் நடித்தே அடைந்திடும் பண்டையபடியே. ஆக அச்சிதானந்த லீலை என்பது வேறு வேறு உடல்கள் நடித்து மறுபடியும் பழைய உடலையே அது அடைகிறது என்பதுதான் இதனுடைய பொருள். இங்கே நான் குறிப்பிட்ட நாய், பூனை, எலி இவைகளை பற்றி இவை குறிப்பாக சொல்லவில்லை. இந்த பாடல் சொல்ல வருகின்ற கருத்து நாம் ஏற்கனவே 9வது பாடலிலே பார்த்திருந்தோம். அதாவது ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய அந்த தல வரலாறு தான் இதை தெளிவாக குறிக்கும். அதாவது இந்த ஆன்மா இறைவனுடைய, அதாவது சிற்சக்தியாக இருந்த, அதாவது மேல் உலகத்திலே அல்லது பரலோகத்திலே சிற்சக்தியாகிய பார்வதி ஈசனுடைய, அதாவது தவம் செய்து கொண்டு இருந்த ஈசனுடைய கண்ணை போய் பொற்றியதால், கண்ணை மூடியதால் விளையாட்டாக அது பாவம் ஏற்பட்டு இந்த உலகத்திலே பிறந்து தான் யார் என்று தெரியாத இருந்து பிறந்து பின்னொரு காலத்திலே சிவபெருமானை பற்றி கேள்விப்பட்டு சிவபெருமான் மீது தவம் செய்து இறைவன் நீ ஆன்மா, அதாவது என்னுடைய துணை, இதனால் வரைக்கும் நீ மறந்திருந்தாய் என்று திரும்பவும் அழைத்து செல்லுகின்ற அந்த புராணமாக இருக்கும். அதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த அறிவு சக்தியே சில காலம் உயிராகவும், சில காலம் சிற்சக்தியாகவும், சில காலம் ஒரு ஞானி பிரம்மானுபவத்திலே இருக்கும்போது தான் அதாவது ஜீவனாகவும், தான் ஆன்மாவாகவும், தான் அருள் சக்தியாகவும் ஒன்று தான் மாறி மாறி அனுபவங்களை அடைகிறது. ஆக இது ஏற்கனவே எங்கே இருந்ததால்தான் அருள் சக்தியாக மேலே இருந்தது. அது கீழ் பூமிக்கு தன்னை உயிராக நினைத்து கொண்டு சில காலம் இருந்தது. பின்னே தவம் செய்யும்போது தன்னை ஆன்மானுபவத்தில் ஆன்மாவாக இருந்தது. பின்னே இறைவன் அழைத்து செல்லும்போது திரும்ப நீ அருட்சக்தி என்று சொல்லி கூப்பிடும்போது தன்னை அருட்சக்தியாக உணர்ந்தது. ஆக ஒரே பொருள்தான் மாறி 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 தன்னை வேறு வேறு பொருளாக அனுபவித்து கொண்டிருந்தது. இந்த அனுபவித்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர் எந்த சொல்லுகிறார், ஒரு பொருளாகவும் வேறு வேறுவாக நடிக்கிறது, தன்னுடைய லீலையினாலே நடித்து கொண்டிருக்கிறது எல்லாம் என்று சொல்வதனால் இங்கே லீலை என்று குறிப்பிடுகின்றார். அதுவும் கடைசி வரி பண்டையபடி என்றால் பழையபடி இது அருட்சக்தியாகவே, அருட்சக்தி அடைந்திடும். பண்டையபடி என்பது பழையபடி அருட்சக்தி என்கின்ற நிலையே இது அடைந்து விடும். நம்முடைய உயிர், அதாவது நாம் இப்பொழுது உயிராக இருக்கிறோம். நாம் தவத்திலே அல்லது விசாரம் செய்து நம்ம ஆன்மாவாக உணர்வோம். இறை அனுபவம் குறித்து நாமே இறை திருவருளாக நம்மையே உணர்வோம். பண்டையபடியே திரும்ப உணர்ந்து விடுவோம். ஆக இத்தனையும் எல்லாமே இப்பொழுது நாம் உயிராக இருக்கிறது. இது ஒரு திருவருளானது உயிராக நடித்து கொண்டு இருக்கிறது நம் உள்ளே
என்று தான் இவர் சொல்ல வருகின்றார். ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான பொருள், சிவபெருமான் இந்த மாயையிலே தொடர்பு இல்லாமல் தனித்திருக்கின்றான். மாயப்பொருட்களோடு தொடர்பு இல்லாமல் அவனுடைய அருட்சக்தியானது இந்த உலகத்திலே வேறு வேறு பொருளாக உயிர்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அருட்சக்திக்கு பல்வேறு விதமான உடல்களை அடைகிறது. ஒன்று உயிராகவும், ஒன்று ஆன்மாவாகவும், ஒன்று திருவுருளாகவும் மாறி மாறி உடல்கள் அனுபவங்களை மாறி மாறி அடைகிறது. அந்த அனுபவங்களுக்கு காரணம் அந்த திருவருள் தான். இது ஒரு நடிப்பு மாதிரி நடித்து கொண்டிருக்கிறது. தன்னையே யார் என்று தெரியாத மாதிரி இது நடித்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனே ஒரு திருவருள் தான். இது மீண்டும் அதே நிலையை அடைந்துவிடும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.